மினிமம் 25 சேவலுங்க பக்கம் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே. விடைங்கும் போது 30 to 35 விடைங்க பக்கம் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே. தாய் கோழிங்கும் போது மினிமம் 300 கோழிங்க வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே. எல்லாமே வெத்துக்கால் தான் இல்லையா? கண்டிப்பா ஃபுல் எல்லாமே வெத்துக்கால் தான். அதே மாதிரி குஞ்சுகள்ங்கும் போது நம்மள்ட்ட மினிமம் இந்த மந்தோட இன்கம் குஞ்சுகள் பார்க்கும்போது 100 குஞ்சுங்க இருக்கு. நம்மள்ட்ட எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே. வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் கொடுக்க வேண்டிய மூலிகை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கருவாடா இருக்கட்டும், குப்பை மீனியா இருக்கட்டும், கீழாலையா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாரத்துல 2 times கொடுத்துருவோம் கண்டிப்பா. ஓகே. அதே மாதிரி 6 months ஒன்ஸ் வேக்சின் கண்டிப்பா ப்ராப்பரா பண்ணிடுவோம். ஸ்பெஷல் தீவனங்கும் போது நம்ம நார்மலா எல்லாருமே கொடுக்கறது தான். கோழி தீவனமா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், அது கூட நார்மலா நம்ம அதாவது இப்போ கோதுமை தவிடு, ஓகே, கடல தவிடு, இதை தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு விட நம்ம பெஸ்டா ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா முந்திரி பயிர், முந்திரி பருப்பு. ஆவரேஜ் கணக்குங்கும் போது ஒரு சீசனுக்கு அது நம்ம முட்டை விடுதுக்கும் போது 8 to 13 முட்டை விடும் ஒரு கோழி. ஓகே. நமக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்த்தா ஒரு 13 முட்டையை விடும் போது நமக்கு 11 முட்டைகளாவது நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அதாவது வேலைப்பாடுகள் இருந்தாலும் ரிசல்ட் பெஸ்டா இருக்கே. ஓகே. நமக்கு நல்லா இருக்கு. முட்டைங்க வீணா போகாத அளவுக்கு நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்குல்ல. ஓகே. ஓகே. டே பை டே நம்ம கையால பார்க்கும்போது நமக்கு அது பெஸ்டா தானே தெரியும். நல்லா இருக்கு. ஓகே. ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. விசிட் பண்ணி வாங்க வரவங்க பெஸ்டா இருக்கும். ஓகே. மற்ற தாய் கோழிகளா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்து எடுக்கும் போது இன்னும் ஒரு பெனிஃபிட், நல்ல ஒரு கான்ஃபிடண்டா எடுக்கலாம். இல்ல நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் போது நேர்ல வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க? டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் குஞ்சுகளை டிரான்ஸ்போர்ட் பண்றோம்? டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம ஏரியாவில இருந்து எந்த ஏரியாவுக்கு பஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். முதல்ல உங்களுடைய பெயர், நம்மளோட பண்ணையானது எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்களேன். என்னோட பேர் பிரபாகரன். ஓகே. நம்மளோட பண்ணை வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பிளாக்குறிச்சிங்கிற வில்லேஜ்ல தான் அமைஞ்சிருக்கு. ஓகே. ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம சந்திச்சிருக்கோம். ஆமா கண்டிப்பா. கால்நடைகளுக்கு தீவனமான அந்த முந்திரி பருப்புகளை பத்தி நம்ம போட்டிருந்தோம். ஆமா. அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துடலாம், அவங்க அந்த வீடியோவும் பார்த்துட்டோம். கண்டிப்பா. பிரதர், அரியலூர் மாவட்டத்தில் நம்மளோட பண்ணை அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? நம்மளோட பண்ணையோட பேர் என்னன்னு சொல்லலீங்களே? பிகே ஃபார்ம். பிகே ஃபார்ம்ஸ், தூய பெருவிடை வெத்துக்கால் பண்ணை. தூய பெருவிடை வெத்துக்கால் பண்ணை. இங்க வந்து கோழிகள் மட்டும் இல்லாம வேற என்னென்னலாம் வளர்த்துட்டு இருக்கோம் நம்ம பண்ணையில? ஆடுங்க, மாடுங்க. ஓகே. நம்ம வீட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூட வந்து கோழிகள் தான் மெயின் இதா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ பெருவடை அப்படின்னாவே அதுல 2 வகையான கோழிகள் இருக்கும். ஒன்று வந்து கொங்கு மாவட்டத்தோட பிரசித்தி பெற்ற சில கோழிகள், அதெல்லாம் ரொம்ப பெருசாகவும் விளையாட்டுகளுக்கு உபயோகப்படுத்துறதா இருக்கும். உங்களுதும் விளையாட்டுகளுக்கு உபயோகப்படுத்தினால இது வந்து வெத்துக்கால் இல்லைங்களா? முள்ளு முத்தாத வெத்துக்கால்னு சொல்லலாம். ஆமா. ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. எத்தனை கோழிகள் வச்சிருக்கோம் நம்ம கிட்ட? தாய்க்கோழிகள் எவ்வளோ இருக்கு, சேவல்கள் எவ்வளோ இருக்கு, குஞ்சுகள் எவ்வளோ இருக்கு, அதை பத்தி விரிவா சொல்லுங்க. சேவல்களோட எண்ணிக்கைங்கும் போது மினிமம் 25 சேவல்கள் பக்கம் நம்மள்ட்ட இருக்கு. விடைங்கும் போது 30 to 35 விடைங்க பக்கம் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே. தாய் கோழிங்கும் போது மினிமம் 300 கோழிங்க வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே. எல்லாமே வெத்துக்கால் தான் இல்லையா? கண்டிப்பா ஃபுல் எல்லாமே வெத்துக்கால் தான். அதே மாதிரி குஞ்சுகள்ங்கும் போது நம்மள்ட்ட மினிமம் இந்த மந்தோட இன்கம் குஞ்சுகள் பார்க்கும்போது 100 குஞ்சுங்க இருக்கு. ஓகே. ஓகே. இது அப்பப்போ மாறுபடும் இல்லைங்களா? குஞ்சுகளோட எண்ணிக்கை வந்து மாறுபடும். 500 குஞ்சு வரைக்கும் நம்ம இது பண்ண முடியும், உற்பத்தி பண்ண முடியும். ஓகே. இப்போதைக்கு இந்த மந்தோட இது 100 குஞ்சுங்க மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கு. இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு முழு நேர தொழிலா பண்றீங்களா, இல்ல பகுதி நேர தொழிலா பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, சைட் பிசினஸா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல நம்ம பண்ண கிடையாது, சைட் பிசினஸா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. உங்களோட ஃபார்ம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்மா தெரியுது. இது எப்படி கமர்ஷியலா பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன மாதிரியான இதுல பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இது மினிமம் எல்லாமே லோ பட்ஜெட்ல இது பண்றதுதான். ஓகே. பெரிய அளவுல பண்ண கிடையாது, நம்ம முந்திரி தோப்புல நார்மலா பண்ணிட்டு இருக்க இதுதான். அப்படிதான் கோழி வளர்த்திட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஓகே பிரதர். இப்போ கோழி வளர்ப்புங்கிறது வந்து 2-3 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து விளையாட்டுகளுக்காக வளர்த்துவாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீட் பர்பஸ்க்காக, கறி தேவைக்காக வளர்த்துவாங்க. அப்புறம் சில பேர் வந்து குஞ்சுகள் விற்பனைக்காக கொடுப்பாங்க, சில பேர் பட்டாக்கள் விற்பனைக்காக வைப்பாங்க. நீங்க என்ன வகையான பண்ணை நடத்திட்டு இருக்கீங்க? எதற்காக இதை நடத்திட்டு இருக்கீங்க? உங்களோட பர்பஸ் என்ன? நம்மளோட முழு பர்பஸ் சிக்ஸா மட்டும் தான் சேல் பண்ணணும். ஏன்னா இந்த இனத்தை நம்ம வந்து மேலும் கொண்டு போகணுங்கிற நோக்கத்துக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்ஸா மட்டும் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெகு சில நாட்களா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, வெத்துக்கால் பண்ணை எடுத்து போடுங்க, தென் மாவட்டத்தோட வெத்துக்காலை வந்து பெரிய அளவுல வந்து அறிமுகப்படுத்தி வைங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு பதிவா கூட இது எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சிக்ஸ் தான் சேல் பண்றீங்க இல்லைங்களா? சொல்லுங்க பிரதர், என்ன மாதிரி முறையில் வந்து கோழிகளை வளர்த்திட்டு இருக்கீங்க? அதாவது வந்து முதல்ல எடுத்துக்கணும் அப்படின்னா நோய்கள் மேலாண்மை, அதுதான் ஃபர்ஸ்ட். நோய்களை வந்து எப்படி தவிர்க்கிறோம், அதாவது வந்து வேக்சினேஷன் பண்ணுறோமா,
இயற்கை மருத்துவமா இல்ல ஆங்கில மருத்துவமா என்ன மாதிரியான மருத்துவங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? நம்மள்ட்ட எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே. வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் கொடுக்க வேண்டிய மூலிகை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கருவாடா இருக்கட்டும், குப்பைமேனியா இருக்கட்டும், கீழாலையா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாரத்துல 2 டைம்ஸ் கொடுத்துருவோம் கண்டிப்பா. ஓகே. அதே மாதிரி 6 months ஒன்ஸ் வேக்சின் கண்டிப்பா ப்ராப்பரா பண்ணிடுவோம். ஓகே. வேக்சினேஷன் ப்ராப்பரா பண்ணிடுவோம். ஓகே. அதனால எந்த ஒரு நோயா இருக்கட்டும் நம்மள அட்டாக் பண்றதும் கிடையாது, நம்ம கோழிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர்றது இல்ல. ஓகே. ஓகே. அதாவது கோழிகளுக்கு மெயினா வந்து யமனா இருக்கக்கூடியதுங்கிறது இந்த வெயில் காலமும் மழைக்காலமும். அதற்கு வந்து நீங்க அருமையான ஒரு முந்திரி தோப்பை வந்து வச்சிருக்கீங்க, நல்ல நிழல் கொடுக்கக்கூடிய இடம். ஸோ இந்த வெள்ளக்கிளைச்சல் அந்த மாதிரியான நோய்களுக்கான இடமே இல்லை. ஓகே. ஓகே. இதற்கு முன்னாடி நம்ம பண்ணையே ஏதாவது வந்து நோய்கள் தாக்கி இருக்கா, ஏதாவது வந்து இழப்புகளை நம்ம சந்திச்சிருக்கோமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா இழப்புகள் இல்லாமலாம் இல்ல. ஓகே. அம்மை வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பா தான் இருந்தது. ஓகே. அதுல அதிகமா நம்மள்ட்ட டெத் ஆனது சிக்ஸுங்க தான் அதிகமா டெத் ஆச்சு. தாய் கோழிகளா இருக்கட்டும், சேவலங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச அளவு காப்பாத்திட்டோம். ஓகே. அம்மை மட்டும் தான் நம்ம ஃபார்மை வந்து ரொம்ப இது பண்ணது. இப்போ அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஃபுல் ரெக்கவர்ல இருந்து வந்துட்டோம், வெளியே இருந்தாச்சு, கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்துட்டோம் ஃபுல்லா. ஸோ அந்த இழப்புகள்ல இருந்து நம்ம மீண்டு வந்தாச்சு இல்லைங்களா? தாய் கோழிகள் ஏதாவது வந்து இழப்பாச்சுங்களா? தாய் கோழிகள் ஏதாவது இழப்பாச்சா? இல்ல, தாய் கோழிகள்லாம் இழப்பாகல. ஓகே. 1 month to 2 month இருக்க சிக்ஸுங்க அதிகமா நம்மள்ட்ட இழப்பாச்சு. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டோம். ஓகே. மற்றபடி தாய் கோழியாகட்டும், சேவலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திட்டோம். கண்டிப்பா. பிரதர், இப்போ எத்தனை ஆண்டுகளமா இந்த கோழி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க? மினிமம் ஒரு 2 years தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கிறதுனால தான் இப்ப நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அதை இப்ப அதுக்கான ஃபர்ஸ்ட் இதுதான் இந்த சிக்ஸா சேல் பண்றது. ஓகே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள நம்ம கண்டிப்பா பெரிய லெவல் பண்ணி கொண்டு வருவோம். தாய் கோழிகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்துவோம். அதனால நமக்கு ஒரு பெஸ்டான இதாக தான் நம்ம ஃபார்ம் இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய்கள் மேலாண்மை அப்படிங்கறத நம்ம பேசிட்டோம். அடுத்ததா வந்து பண்ணையில மெயினா பார்க்கக்கூடியது தீவன மேலாண்மை சரியா இல்ல அப்படின்னா வந்து பண்ணைக்கு வந்து லாஸ் தான் கிடைக்கும். ஸோ நீங்க சொல்லுங்க, தீவனங்கள் என்ன வகையான தீவனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுவும் போக நீங்க ஸ்பெஷலா ஒரு தீவனம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அதையும் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்பெஷல் தீவனங்கும் போது நம்ம நார்மலா எல்லாருமே கொடுக்கறது தான். கோழி தீவனமா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், அது கூட நார்மலா நம்ம அதாவது இப்போ கோதுமை தவிடு, ஓகே, கடல தவிடு, இதை தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு விட நம்ம பெஸ்டா ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா முந்திரி பருப்பு. அந்த முந்திரி பயிரை நம்ம வந்து 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசம் நம்ம சிக்ஸ் நம்ம ஃபார்முக்காக நுப்பாட்டினா கூட அந்த சிக்ஸ்ல இருந்து தாய் கோழி வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ரெகுலரா அந்த முந்திரி பயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது உடைச்ச முந்திரி பயிரை நம்ம தீவனத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ இந்த முந்திரி பயிர் கொடுக்கறதுனால என்ன நன்மை கிடைக்குது உங்களுக்கு? உங்களோட பண்ணையில உங்களோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். இந்த முந்திரி பயிர் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வெயிட் கெயின் ஆகுது. குஞ்சுங்க சீக்கிரமா வளருதுங்க. சிக்ஸுங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா வளர்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால சிக்ஸ்ல இருந்து கொடுக்கறதுனால கோழிங்க நல்ல ஒரு ஹெல்த் இருக்கட்டும், வெயிட் கெயினா இருக்கட்டும், நல்ல ஒரு இதா ரிசல்ட் கொடுக்கறதுனால நம்ம அதை ப்ராப்பரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்களா? சோ இந்த முந்திரி பயிர் கொடுக்கறதுனால இந்த மாதிரியான ஒரு நன்மை வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த முந்திரி பயிர்களை நீங்க வந்து விற்பனையும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா. எங்கெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம இன்னும் சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. கிலோ என்ன விலைக்கு நம்ம விற்பனை பண்றோம்? கிலோ 100 ரூபாய் தான் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. கிலோ 100 ரூபாய் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க. இப்பயும் நம்மள்ட்ட ஸ்டாக் எனி டே ஃபுல்லா இருக்கு. நம்மள்ட்ட எப்போ எடுத்துட்டே இருக்கும். இப்போ இது கோழிகளுக்கு மட்டும் தான் கொடுக்கக்கூடிய தீவனமா இல்ல எப்படி கால்நடைகளுக்கு, மற்ற கால்நடைகளுக்கு கொடுக்கலாமா, அதையும் சொல்லிடுங்களேன். இல்ல, எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். மாடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், ஆடுங்களா இருக்கட்டும், ஓகே, குதிரைங்களா இருக்கட்டும், புறாக்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். கொடுக்கவும் செய்யறோம். வாங்குறவங்க எல்லாமே மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இது வாங்குறது, மாடா இருக்கட்டும், ஆடு இருக்கட்டும், எல்லாத்துக்கும் விரும்பி தான் மறுபடியும் ரிப்பீட்டடா வாங்கிட்டு இருக்காங்க. இதை பத்தின விரிவான வீடியோ தான் நம்ம போன பதிவுல போட்டிருந்தோம். சோ பார்க்காதவங்க அதை பாத்தீங்க அப்படின்னா முழுமையா தெரியும். கண்டிப்பா. ஓகே. இப்ப தீவன மேலாண்மை குறித்து நம்ம பேசியாச்சு. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங்கை பத்தி பேசுவோம். அதாவது வந்து வெத்துக்காலுக்கான மார்க்கெட் எப்படி இருக்கு? தென் தமிழகம் மட்டும்தானா இல்ல வேற எங்கெல்லாம் வந்து இது வந்து அதிக அளவுல டிமாண்டா இருக்கு? ஆல் ஓவர் தமிழ்நாடா இருக்கட்டும், எங்கேயுமே இது டிமாண்ட் தான். ஓகே. ஓகே. எங்கேயுமே இது லாஸ்ட்னு சொல்லி ஒரு இதே கிடையாது. எல்லாத்துக்கும் போட்டி தான். சென்னை மாதிரியான புறநகர் பகுதிகளில் வந்து அதிகமா இது வெத்துக்கால் வளர்க்கறத நான் பாக்குறேன். அங்கேயும் வந்து இதுக்கான தேவைகள் இருந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே தேவைகள் இருக்கு. ஏன்னா இது ஒரு அழிந்து வரும் இனம் கிடையாதுல, வளர்ந்து வரும் ஒரு இனம் தான். ஓகே. இதோட இது வந்து வளர்ந்துகிட்டு தான் போகுது, வேற அழிய கிடையாது. நம்மள மாதிரி ஃபார்ம் இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புதுசா சிக்ஸ் நம்மள்ட்ட எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஓகே. ஸோ தென் மாவட்டத்தோட ஒரு அடையாளம்னே சொல்லலாம் இந்த வெத்துக்கால்கள் இல்லையா? சரிங்க பிரதர், இப்போ சுமாரா சொல்லுங்க, வெத்துக்காலை பத்தி நம்ம அதிக வீடியோக்கள் பண்ணதில்லை, குறைவான வீடியோக்கள் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வெத்துக்கால் சேவல் அப்படிங்கும் போது சுமாரா சேவல் வந்து என்ன ஹைட் அண்ட் வெயிட் இருக்கும், என்ன எடை வரைக்கும் வளரும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்மள்ட்ட ஹையஸ்ட் செய்யும் போது 16.25 சைஸ், 16.25 இன்ச்சு. அதாவது உயரத்துல சொல்றீங்க, இன்ச்சு வந்து 16.25 இன்ச்சு. ஆமா, இது வெத்துக்கால வந்து உயரத்தை வந்து இன்ச்சில் தான் சொல்லுவீங்க இல்லையா? ஓகே. எடை எவ்வளவா இருக்கும்?
நம்மள்ட்ட ஹையஸ்ட் லெவல் வந்து 7 கிலோ 7 கிலோ வரைக்கும் கிலோ வரைக்கும் நம்மள்ட்ட வர குஞ்சுங்களா இருக்கட்டும், ஓகே, தாய் கோழிகளாகட்டும், சேவலுங்களாகட்டும் 7 கிலோ வரைக்கும் வரும். 7 கிலோ வரைக்குமே வெத்துக்கால் கொண்டு வர முடியும் கண்டிப்பா. அப்ப தாய் கோழிகள்ங்கிறது என்ன வெயிட் இருக்கும்? தாய் கோழிகள் வந்து நம்மள்ட்ட 3 to 3.5 kg வரைக்கும் நம்மள்ட்ட தாய் கோழிங்க நம்மள்ட்ட 3 கிலோல இருந்து 3.5 கிலோ வரைக்குமே தாய் கோழிகள் வருது. ஆமா. ஓகே ஓகே. வெத்துக்காலும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொங்கு பெல்ட்ல வரக்கூடிய அந்த கோழி இனத்துக்கு ஈக்குவலா தான் வளருது இல்லைங்களா? கண்டிப்பா. இப்போ குஞ்சுகள் உற்பத்தி அப்படின்னு வரும்போது ஒரு சராசரியா ஒரு தாய்க்கோழியானது எத்தனை முட்டைகள் இடுது, அதுல இருந்து எவ்வளவு குஞ்சுகள் நமக்கு கிடைக்குது, ஒரு ஆவரேஜ் கணக்கு சொல்லுங்களேன். ஆவரேஜ் கணக்குங்கும் போது ஒரு சீசனுக்கு அது நம்ம முட்டை விடுதுக்கும் போது 8 to 13 முட்டை விடும் ஒரு கோழி. ஓகே. நமக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்த்தா ஒரு 13 முட்டையை விடும்போது நமக்கு 11 முட்டைகளாவது நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும். அதாவது ஒரு 90% ரிசல்ட் கிடைக்குங்கிறீங்க. 90% ரிசல்ட் கொடுத்துரும். அது எப்படி பிரதர்? தாய்க்கோழியில் அடை வச்சு குஞ்சுகள் உற்பத்தி பண்றீங்களா இல்ல இன்குபேட்டர் யூஸ் பண்றீங்களா, எப்படி பண்றீங்க? இல்ல, நம்ம இன்குபேட்டர்ல தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இன்குபேட்டர்ல இது பண்ணி மேனுவலா நம்ம வந்து ப்ரூடிங் பண்ணி 2 மாசம் வரைக்கும் ப்ரூடிங் செட்டப் கொடுத்து அதுக்கப்புறம் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். 2 மாச குஞ்சுகளா தான் விற்பனை பண்றீங்க. டே ஓல்ட் எல்லாம் கொடுக்கறது இல்லையா? டே ஓல்டும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே. ஆனா நம்ம ஏரியா சைடு விரும்பி வாங்கும் போது டெத்லெஸ் இருக்கு. ஓகே. ஏன்னா நம்ம ஏரியா சைடு வாங்குறவங்க எல்லாம் புதுசா வளர்க்குறவங்க. ஓகே. மார்டாலிட்டி ரேஷியோவை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக 2 மாசம் வளர்த்து கொடுக்குறீங்க. கண்டிப்பா, அதனாலதான். ஓகே ஓகே ஓகே. இப்போ இயற்கை முறையில் அடை வச்சு குஞ்சுகள் உற்பத்தி பண்ணாம ஏன் நீங்க வந்து இன்குபேட்டர் நாடுறீங்க? ஏன்னா அது வந்து கோழிங்களுக்கு ரொம்ப ஒரு இது கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே. கோழிங்க நிறைய டெத் ஆக ஆரம்பிச்சது நம்மள்ட்ட. சரிங்க. வெயில் டைமா இருக்கட்டும், மத்த நாள்லயா இருக்கட்டும், ரொம்ப குஞ்சுகளை வச்சுக்கிட்டு இது பண்ணும் போது அடிச்சுக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இருந்தது. ஓகே ஓகே. சோ அந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காக இன்குபேட்டர் மாறிட்டோம். எவ்வளவு கெபாசிட்டி இன்குபேட்டர் வச்சிருக்கீங்க நீங்க? நம்ம வந்து இப்போதைக்கு 300 முட்டை வைக்கிற மேனுவல் வச்சிருக்கோம். மேனுவல் தான். நீங்க இன்னும் வந்து ஆட்டோமேட்டிக் போகல. மேனுவல்ல வேலைப்பளு அதிகமா இருக்குமே. வேலைப்பளுகள் இருந்தாலும் ரிசல்ட் பெஸ்டா இருக்கு. ஓகே. ரிசல்ட் நல்லா இருக்கு. முட்டைங்க வீணா போகாத அளவுக்கு நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்குல்ல. ஓகே ஓகே. டே பை டே நம்ம கையால பாக்கும்போது நமக்கு அது பெஸ்டா தானே தெரியும். நல்லா இருக்கு. ஓகே ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ குஞ்சுகள் பிறந்ததுல இருந்து என்ன வகையான தீவனங்கள் கொடுக்குறீங்க, அது மட்டும் இல்லாம அதுக்கு என்ன வேக்சின் போடுறீங்க, அந்த 2 மாசம் வரைக்கும் எப்படி மெயின்டைன் பண்றீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம ப்ராப்பரா 3 வேக்சினுமே கொடுத்துருவோம். ஓகே. அதை பத்தி எந்த ஒரு பயமும் கிடையாது. ப்ராப்பரா 3 வேக்சினுமே நம்ம கோழிங்களுக்கு குஞ்சுகளை கொடுத்து தான் நம்ம சேல் பண்றோம். அது இல்லாம நம்ம கோழி தீவனம் தான், SKM ஸ்டார்டர் இது மாதிரி குஞ்சுகளுக்கான தீவனத்தை மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ப்ரூடிங் முறையில வளர்க்குறீங்க. ப்ரூடிங் எவ்வளவு நாள் வச்சிருப்பீங்க? ப்ரூடிங் வந்து எனி டைம் நம்ம ப்ரூடிங்ல இருக்காது. நைட் டைம்ல மட்டும் தான் ஃபுல் ப்ரூடிங்ல இருக்கும். ஓகே. பகல்ல ஃபுல்லா அது நார்மலா இருக்க மாதிரி வெளியில தான் வச்சு வெளியில தான் இருக்கும். கண்டிப்பா. ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து 2 மாச குஞ்சுகளா கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? விலை நிர்ணயம் என்ன, ஒரு குஞ்சோட விலை எவ்வளோ, அதே மாதிரி வந்து எத்தனை குஞ்சுகள் வந்து உங்களுக்கு மாசம் உற்பத்தி ஆகுது, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். நமக்கு மாசம் பார்த்தபோது 100 குஞ்சுகள் உற்பத்தி ஆகுது. 100 குஞ்சுகள் உற்பத்தி ஆகுது. ஓகே ஓகே. விலை நிலவரம் போது நம்ம ஒரு சிக்ஸ் 550 550 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது 2 மாச குஞ்சு. 2 மாசம் ஒரு குஞ்சு வந்து 550 550 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. எப்படி டிரான்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல வந்து நேரடியா உங்க பண்ணை விசிட் பண்ணி வாங்கணுமா? விசிட் பண்ணி வாங்க வரவங்க பெஸ்டா இருக்கும். ஓகே. மத்த தாய் கோழிகளா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்து எடுக்கும் போது இன்னும் ஒரு பெனிஃபிட், நல்ல ஒரு கான்ஃபிடண்டா இருக்கலாம். இல்ல நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் போது நேர்ல வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க? டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் குஞ்சுகளை டிரான்ஸ்போர்ட் பண்றோம்? டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம ஏரியாவில இருந்து எந்த ஏரியாவுக்கு பஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு எல்லா இடத்துக்குமே கொடுக்குறோம். மினிமம் எவ்வளவு குஞ்சு ஆர்டர் பண்ணணும் உங்ககிட்ட? மினிமம் 10 குஞ்சுல இருந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 10+1. 10+1 வாங்கினா ஒரு குஞ்சு ஃப்ரீ. கண்டிப்பா. ஓகே. எவ்வளவு குஞ்சுகள் வரைக்கும் உங்களால கொடுக்க முடியும் ஒரே பண்ணையாளருக்கு? மினிமம் 100 சிக்ஸ் 100 சிக்ஸ். அதாவது புக் பண்ணி நம்ம எடுக்கும் போது 1 மந்த்துக்கு நம்ம 100 சிக்ஸ் கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகே. இப்போ புக் பண்ணி வச்சு எவ்வளவு நாள் வெயிட்டிங் பீரியட் நம்ம கிட்ட இருக்கணும்? வெயிட்டிங் பீரியடுங்கும் போது 2 மந்த் அதை வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சிக்ஸ் நீங்க பெரிச்ச உடனே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 2 மந்த் அதை வளர்த்து நாங்க உங்களுக்கு கொடுக்கணும்ல. ஓகே. புக்கிங் போட்டவங்களுக்காகவே தனிப்பட்ட முறையில வந்து அதை இன்குபேட் பண்ணி நீங்க ப்ரூடிங் போட்டு எடுத்து கொடுக்க முடியும். கண்டிப்பா. அதை நம்ம எந்த அளவுக்கு சேஃபா பாத்துக்க முடியுமோ பாத்துக்கிட்டு 2 மந்த்துக்கு உங்கள்கிட்ட வருதுக்கும் போது எந்த ஒரு டெத்லெஸ்ஸும் இருக்காது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது, பெஸ்டா தான் இருக்கும். ஓகே. மார்டாலிட்டி இருக்காது அப்படிங்கிறீங்க. ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். அதே மாதிரி வேக்சினேஷன் போட்டு தான் குஞ்சுகள் கொடுக்குறீங்க? கண்டிப்பா. ஆமா. இப்போ உங்ககிட்ட இருந்து குஞ்சுகள் வாங்கிட்டு போறாரு ஒருத்தர், அவருக்கு வந்து புதுசா வளர்த்துறாரு, இல்ல அவருக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்ல அப்படிங்கும் போது அவருக்கு குஞ்சுகள் வளர்க்கறத பத்தியோ இல்ல வந்து வேக்சின் பண்றத பத்தியோ இல்ல தீவன முறை பத்தியோ நீங்க வந்து கைட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க நம்மள வந்து இன்ஃபார்ம் பண்ணி கேக்குறாங்க, பிரதர் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம ஃபார்ம்ல என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா அவங்க நாங்க சொல்லுவோம். ஓகே ஓகே. அவங்களை கைட் பண்ணுவோம். ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ தாய்க்கோழிகளோ இல்ல வந்து வளர்ந்த பட்டாக்களோ எதுவும் விற்பனைக்கு இல்லையா நம்ம கிட்ட? இல்ல, விற்பனைக்கு இருக்கு, இல்லன்னு சொல்ல கிடையாது. ஏன்னா லிமிட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இருக்கிற எண்ணிக்கையை பொறுத்து நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பா.
ஏன்னா நமக்கு அடுத்த பேட்சுக்கு நம்ம தேவைப்படுது, அதனால லிமிட்டா மட்டும் தான் கொடுப்போம். ஓகே ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெத்துக்கால் பண்ணையானது, இந்த பெருவடை பண்ணையில் வெத்துக்காலை வந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் நடத்திட்டு வரீங்க. அதை சுற்றி காமிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மில் வந்து என்னென்னலாம் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம், அதை எப்படி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே சொன்னீங்க. அதே மாதிரி கோழிகள் வளர்ப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து சில நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு கொடுக்கறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக சார், ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோடது இந்த பண்ணையானது பிகே ஃபார்ம்ஸ் வந்து மென்மேலும் வளரணும், அதிக குஞ்சுகளை நீங்கள் உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு முழுக்க கொடுக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதே மாதிரி குஞ்சுகள் வாங்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக வந்து பண்ணையை விசிட் பண்ணி தாய் தகப்பனை பார்த்து குஞ்சுகளோட குவாலிட்டி என்னங்கிறத செக் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. ஓகே, அப்பதான் நமக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா. இவ்வளவு கோழிங்க இருக்கு, நல்லா எல்லாமே பெஸ்டா இருக்குங்கும் போது நமக்கு நம்பிக்கை வரும்ல. ஓகே ஓகே, கண்டிப்பா இந்த அளவுக்கு சைஸ் வருங்கும் போது நம்ம அதை அவங்க பயப்படாம வாங்கலாம், கேரண்டியாவும் இருக்கும். கண்ணால பார்க்காம வாங்குறத விட கண்ணால பார்த்து வாங்குறது சிறப்பா இருக்கும் இல்லைங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி தான். ஓகே, நம்ம இது இப்படிதான் இருக்கும்னு நாங்க சொல்றது காரணம் என்னன்னா, பேரண்ட்ஸை பார்க்கும் போது, ஓகே, பேரண்ட்ஸை பார்க்கும் போது இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் போது அதோட பிள்ளைங்கும் போது நல்ல ஒரு பெஸ்டா தான் இருக்குமே தவிர எந்த ஒரு பேட் ரிசல்ட்டும் இருக்காது. ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. தயார் நிலை சேவல்களும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கா? இருக்கு. ஆனா நம்ம வந்து நமக்காக யூஸ் பண்ண கிடையாது. நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கேட்கும் போது நம்ம அதை கொடுப்போம். கண்டிப்பா. ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களோட பண்ணையானது மென்மேலும் வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் பிரதர். நன்றி.